கும்பம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ சாதாரண ஜோதிட கணிப்பு கிடையாது. இது உங்க வாழ்க்கையில இப்போ நடக்கிற சில விஷயங்களுக்கு பின்னால மறைந்திருக்கிற ஆழமான உண்மைய மெதுவா வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற ஒரு செய்தி. நீண்ட நாட்களா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்று மாறப்போற மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கா? காரணமே இல்லாம ஒரு சோர்வு, சில நேரம் அமைதி இல்லாத எண்ணங்கள், பழைய நினைவுகள் திடீர்னு மேல வர்றது, சில மனிதர்களோட நடத்தை உங்களை குழப்புறது, இவையெல்லாம் சும்மா நடக்கிற விஷயங்கள் கிடையாது. கும்பம் ராசிக்காரங்களுக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, நீங்க வெளியே காட்டுற முகத்துக்குள்ள ஒரு பெரிய உள்ளார்ந்த உலகம் இருக்கும். எல்லாருக்கும் புரியாத அளவுக்கு ஆழமா யோசிப்பீங்க. ஆனா அந்த யோசனைகளை வெளிப்படுத்தாம உங்களுக்குள்ளேயே அடக்கி வச்சிருப்பீங்க. இப்போ அந்த அடக்கி வச்ச விஷயங்கள் தான் மெதுவா மேல வர ஆரம்பிச்சிருக்கு. சமீப காலமா சில விஷயங்கள் உங்க கட்டுப்பாட்டை மீறி போற மாதிரி தோணி இருக்கலாம். நான் நினைச்ச மாதிரி ஏன் எதுவுமே நடக்கல மனசுக்குள்ள ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வந்திருக்கும். குறிப்பா உறவுகள், வேலை, பண விஷயம், நம்பிக்கை வைத்த சில மனிதர்கள், இவையெல்லாம் தொடர்பா ஏமாற்றங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க சாதாரணமா மாற்றத்தை விரும்புறவர்கள் கிடையாது. ஆனா மாற்றம் தேவைப்படுற நிலை வந்துட்டா அந்த மாற்றம் முழுசா நடக்கணும்னு நினைக்கிறவர்கள். இப்போ உங்க வாழ்க்கை ஒரு இடத்துல நின்றுட்ட மாதிரி தோணினாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று தயாராகிக்கிட்டு இருக்கு. சில நேரம் தனிமையா இருக்கணும்னு தோணும், யார்கிட்டயும் பேச வேண்டாம்னு மனசு சொல்லும். ஆனா அத நேரம் யாராவது உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். இது உங்க மனசு பல அடுக்குகள்ல வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கான அறிகுறி. இப்போ வர்ற கனவுகள், சின்ன சின்ன சைகைகள், திடீர்னு வர்ற நினைவுகள், இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வருது. நீங்க இதுவரைக்கும் பிறருக்காக, சூழ்நிலைக்காக, குடும்பத்துக்காக விட்டு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் உங்க உள்ளார்ந்த சக்தியை மெதுவா குறைத்திருக்கு. ஆனா அந்த சக்தி முழுசா போயிடல, அது உங்க உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கு. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க எப்பவும் எதிர்காலத்தை நோக்கி யோசிக்கிறவர்கள். ஆனா இப்போ உங்க வாழ்க்கை உங்களை கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வைக்குது. அது தண்டனை கிடையாது, அது ஒரு நினைவூட்டல். நீ யார், நீ எதுக்காக இங்க இருக்க உங்க ஆத்மா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், உங்க மனசுக்குள்ள உருவாகிற ஒவ்வொரு எண்ணமும் மிக முக்கியமானதாக மாறுது. ஏன்னா இப்போ உங்க வாழ்க்கை சும்மா ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அது உங்களை வேற ஒரு நிலைக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க இதை உணர ஆரம்பிச்சதுனால்தான் இந்த செய்தி உங்களுக்கு வந்துச்சு. சமீப நாட்கள்ல உங்க மனசு ஒரே விஷயத்துல நிலை நிறுத்த முடியாம தவிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ரொம்ப தெளிவா யோசிக்க முடியும், மறுநாள் அதே விஷயம் குழப்பமா மாறும். இதுக்கு காரணம் உங்க உள்ளார்ந்த எண்ணங்கள் இரண்டு திசைகள்ல இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று பழைய பழக்கங்கள், பழைய வாழ்க்கை முறை, இப்படித்தான் நான் இருந்தேன்னு சொல்ற மனநிலை. இன்னொன்று இதுவரை நீங்க யாருக்குமே சொல்லாத, நீங்களே முழுசா உணராத ஒரு புதிய எண்ணம். இந்த ரெண்டு இடைப்பட்ட நிலைதான் இப்போ உங்களை அதிகமா சோர்வடைய வைக்குது. சில நேரம் எந்த காரணமும் இல்லாம கோபம் வரும், சில நேரம் திடீர்னு கண் கலங்கும், சில நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்காவது போயிடணும்னு தோணும். இது பலவீனம் கிடையாது. கும்பம் ராசிக்காரர்களே, இது உங்க மனசு பழைய தோலை களைந்து புதுசா மாற முயற்சி பண்ற தருணம். உங்களை சுற்றியுள்ள சில மனிதர்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப வேற மாதிரி தோண ஆரம்பிச்சிருப்பாங்க. முன்னாடி முக்கியமா இருந்தவர்கள் இப்போ தொலைவா போற மாதிரி இருக்கும். முன்னாடி பெருசா எடுத்துக்காதவர்கள் இப்போ அதிகம் பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. இதுக்கு காரணம் உங்க அதிர்வு மாற ஆரம்பிச்சிருக்கு. நீங்க மனமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு முடிவு உருவாகிக்கிட்டே இருக்கு. இதை இனிமேல் தாங்க முடியாது, இதை இனிமேல் ஏத்துக்க மாட்டேன், இந்த மனசு மெதுவா உறுதி எடுக்குது. குறிப்பா வேலை விஷயங்கள்ல உங்க திறமைய குறைச்சு பேசுற சூழ்நிலைகள், உங்களை மதிக்காத அணுகுமுறைகள், அல்லது நீங்க அதிகமா உழைச்சும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காத நிலை, இவையெல்லாம் உங்க உள்ளுக்குள்ள ஒரு தீய உருவாக்குது. ஆனா அந்த தீவெளியில் கோபமா வரல, அது ஒரு ஆழமான தெளிவா மாறிக்கிட்டு இருக்கு. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க யாரையும் காயப்படுத்த விரும்பாதவர்கள். அதனால்தான் பல நேரம் உங்க உண்மையான எண்ணங்களை விழுங்கிக்கிறீங்க. ஆனா இப்போ அந்த விழுங்கின விஷயங்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து உங்களை அமைதியா உட்கார விடாம செய்கிறது. சில நேரம் தனிமை உங்களுக்கு பயமா இல்ல, பாதுகாப்பா தோண ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த தனிமையில தான் நீங்க உங்களோட உண்மையான குரலை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த குரல் மெதுவா ஆனா தெளிவா சொல்றது ஒன்று மட்டும், இது இனிமேல் பழைய மாதிரி இருக்காது. இந்த நாட்கள்ல உங்க மனசுக்குள்ள நடக்கிற மாற்றத்தை நீங்களே முழுசா வார்த்தைகள்ல சொல்ல முடியாம இருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா உணர முடியும், முன்னாடி சகிச்சுக்கிட்ட விஷயங்களை இப்போ சகிக்க மனசு வரல. சில சூழ்நிலைகள் சின்னதா இருந்தாலும் அது உங்களை அதிகமா பாதிக்குது. காரணம் அந்த சூழ்நிலை பெருசு இல்ல, அது உங்க மதிப்பை, உங்க எல்லையை மீறுற மாதிரி தோணுது. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க எப்பவும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர்கள். அதுக்காக உங்க விருப்பங்களை பின்னால தள்ளி அனுபவங்கள் நிறைய இருக்கும். ஆனா இப்ப உங்க உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான எதிர்ப்பு உருவாக ஆரம்பிச்சிருக்கு.
அது சத்தமில்லாதது, யாருக்கும் தெரியாதது, ஆனா ரொம்ப உறுதியானது. சில நேரம் நீங்க எதையும் பேசாம அமைதியா இருக்கும்போது கூட உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்க மாற்றத்தை உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ மாறிட்ட மாதிரி இருக்கு, நீ யாராவது சொல்லி இருக்கலாம். அந்த வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் வலி கொடுத்திருக்கலாம். ஏன்னா நீங்க மாறணும்னு நினைக்கல, சூழ்நிலைகள் உங்களை வளர வச்சிருக்கு. இந்த நேரத்துல பழைய நினைவுகள் திரும்ப திரும்ப மனசுக்குள்ள வர்றது, குறிப்பா நீங்க உங்களை இழந்த மாதிரி உணர்ந்த தருணங்கள். அந்த நினைவுகள் உங்களை பலவீனப்படுத்த வரல, அவை உங்களை நினைவூட்ட வருது. நீ இதை விட அதிகம் தகுதியானவன் உங்க உள்ளார்ந்த சக்தி மெதுவா சொல்றது. சில நேரம் திடீர்னு யாரோ ஒருத்தர் மனசுல தோணுவாங்க, பல நாளா பேசாத ஒருவர் அல்லது ஒரு சம்பவம். அது சும்மா நினைவு இல்ல, அது உங்க மனசு இன்னும் சில முடிவுகளை தெளிவுபடுத்த முயற்சி பண்ணுற அறிகுறி. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க யாரையும் கட்டாயப்படுத்தி வைத்துக் கொள்ள மாட்டீங்க, அதே நேரம் யாராலும் உங்களை கட்டுப்படுத்தவும் முடியாது. இப்ப அந்த சுதந்திரம் சம்பந்தமான உணர்வு அதிகமா எழ ஆரம்பிச்சிருக்கு. நான் என் வழியில வாழணும்னு மனசு தெளிவா சொல்ற தருணம் இது. வெளியில எல்லாம் அமைதியா தெரிந்தாலும் உங்க உள்ளே ஒரு பெரிய அசைவு நடக்குது. அந்த அசைவு உங்களை உடைக்க வரல, அது உங்களை நீங்களே அடையாளம் காண வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் மெதுவா இடம் மாற ஆரம்பிச்சிருக்கும். வெளிப்படைய பெரிய சம்பவங்கள் நடந்த மாதிரி தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு உருவாக ஆரம்பிச்சிருக்கு. முன்பு இதுதான் சரி நினைச்ச விஷயங்கள் இப்போ கேள்விக்குறியா மாறுது. அதே நேரம் முன்பு பயந்த விஷயங்கள் இப்போ அவ்வளவு பெருசா தோணல. கும்பம் ராசிக்காரர்களே, இது உங்க பார்வை மாற ஆரம்பிச்சதுக்கான அறிகுறி. நீங்க எப்பவும் உலகத்தை கொஞ்சம் வேற கோணத்துல பார்க்கிறவர்கள், ஆனா இப்போ அந்த கோணம் இன்னும் ஆழமா மாறிக்கிட்டு இருக்கு. சில மனிதர்கள் ஏன் உங்க வாழ்க்கையில வந்தாங்க, சிலர் ஏன் விலகிட்டாங்கன்னு புரித வர ஆரம்பிக்கும். அதுல வருத்தம் இருக்கும், ஆனா அதை விட ஒரு விடுதலை உணர்வு இருக்கும். குறிப்பா உறவுகள்ல நீங்க அதிகமா கொடுத்தும் திரும்ப கிடைக்காத தருணங்கள் நினைவுக்கு வரும். அந்த நினைவுகள் இப்போ உங்களை காயப்படுத்துறதுக்கு பதிலா உங்களை உறுதிப்படுத்துது. இதுதான் ஏன் எல்லைன்னு நீங்க உள்ளுக்குள்ள வரையறை இழுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. வேலை அல்லது சமூக வாழ்க்கையில நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி உடனே சமாதானப்படுத்துறவர் இப்போ கொஞ்சம் தள்ளி நின்னு பார்ப்பவராக மாறுறீங்க. இது அலட்சியம் கிடையாது, இது விழிப்புணர்வு. சில நேரம் உங்க மனம் மற்றவர்களுக்கு புரியாம போகலாம். ஏன் இப்படி அமைதியா இருக்கன்னு கேட்கலாம். ஆனா அந்த மனத்துக்குள்ள நீங்க உங்க வாழ்க்கையோட அடுத்த அடுக்கை அமைத்துக்கிட்டு இருக்கீங்க. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க யாரையும் நிராகரிக்க மாட்டீங்க, ஆனா உங்களை நீங்களே நிராகரிக்கிற நிலைக்கு இனிமேல் போக மனசு வரல. அதனால்தான் இப்போ நீங்க உங்க ஆற்றலை கவனமா செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. எதுக்காக போராடணும், எதுக்காக விட்டு கொடணும், எதுக்காக அமைதியா விலகணும்னு ஒரு உள்ளறிவு உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிருக்கு. இது வெளியில் தெரியாத மாற்றம், ஆனா உங்க வாழ்க்கையோட அடித்தளத்தையே மெதுவா மாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த கட்டத்துல உங்க மனசு ரொம்ப சின்ன விஷயங்களுக்கே அதிகமா பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு செயல், இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி கவனிக்காத அளவுக்கு இப்போ தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். காரணம், உங்க உள்ளுணர்வு இப்போ அதிகமா விழுத்துக்கிட்டு இருக்கு. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க யாரையும் எளிதா நம்பாதவர்கள், ஆனா ஒரு முறை நம்பிட்டா அந்த நம்பிக்கையை கடைசி வரை பிடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்கள்ல பெரிய புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும், யாரோட எவ்வளவு தூரம் போகணும், யாரோட எல்லையை எங்க நிறுத்தணும்னு மனசு தானா முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது உங்களை குளிர்ச்சியானவரா மாற்றல, இது உங்களை தெளிவானவரா மாற்றுது. சில நேரம் திடீர்னு ஒரு தைரியம் அந்த மாதிரி தோணும். முன்னாடி பயந்த விஷயங்களை இப்போ மனசுக்குள்ள இதை கடக்க முடியும் சொல்ற குரல் கேட்க ஆரம்பிக்கும். குறிப்பா உங்க எதிர்காலம் சம்பந்தமான யோசனைகள்ல ஒரு புதிய நம்பிக்கை மெதுவா உருவாகுது. அது சத்தமில்லாதது, ஆனா உறுதியானது. இந்த நாட்கள்ல நீங்க தனியா இருக்கிற நேரம் அதிகமா தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. அது யாரையும் தவிர்க்கிறதுக்காக இல்ல, உங்களை நீங்களே கேட்கணும்னு தோன்றதால. அந்த அமைதியான நேரங்கள்ல உங்களுக்கு சில உண்மைகள் புரிய ஆரம்பிக்கும். சில கனவுகள் தெளிவா நினைவில் இருக்கும், சில எண்ணங்கள் திரும்ப திரும்ப வரும். அவை எல்லாம் உங்களை ஒரு விஷயத்துக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க உலகத்துக்கு கொடுக்க நிறைய வைத்திருக்கீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே முழுசா ஏற்றுக்கொள்ளணும். இப்போ அந்த ஏற்றுக்கொள்ளும் பயணம் ஆரம்பிச்சிருக்கு. அது மெதுவானது, ஆனா ரொம்ப ஆழமானது. உங்க வாழ்க்கை வெளிப்படைய மாறுறதுக்கு முன்னாடி உங்க உள்ளே ஒரு பெரிய ஒழுங்கு உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உங்க மனசு பழைய கேள்விகளுக்கு புதுசா பதில் தேட ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி அப்படிதான் நடக்கும் இன்னும் விட்டுட்ட விஷயங்களை இப்போ அப்படியே ஏத்துக்க மனசு வரல. ஏன் அப்படின்னு கேள்வி உங்க உள்ளே எழுது. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க எப்பவும் காரணம் தெரியாம எதையும் நம்புறவர்கள் கிடையாது. ஆனா வாழ்க்கை ஓட்டத்துல சில நேரம் உங்க சுயத்தையே மறந்து ஓடி இருப்பீங்க. இப்போ அந்த ஓட்டம் மெதுவா நின்று நான் என்ன விரும்புறேன்னு உங்க மனசு நேரடியாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு. சில நேரம் இந்த கேள்விக்கு உடனடி பதில் கிடைக்காம இருக்கலாம். அதனால் ஒரு வெறுமை மாதிரி தோணலாம்.
ஆனா அந்த வெறுமை உண்மையில ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியில் தான் உங்க உண்மையான விருப்பங்கள், உண்மையான ஆசைகள் மேல வர ஆரம்பிக்கும். இந்த நாட்கள்ல சில பழைய பழக்கங்கள் உங்களுக்கு தேவையில்லாத மாதிரி தோணும். முன்னாடி ஆறுதலா இருந்த விஷயங்கள் இப்போ சும்மா சுமையா தெரியும். இது மாற்றம் வர்றதுக்கான அறிகுறி. உங்க மனசு இனிமேல் சின்ன சந்தோஷங்கள்ல சமாதானப்பட விரும்பல. அது ஆழமான அர்த்தத்தை தேடுது. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க எல்லாரையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணவர்கள். ஆனா இப்போ உங்களை யாரும் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறதையும் மெதுவா விட்டுட்டு இருப்பீங்க. காரணம், உங்களுக்கு நீங்களே புரிய ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த புரிதல் தான் இப்போ உங்களுக்கு ஒரு அமைதியை தருது. வெளியில் இன்னும் குழப்பம் இருந்தாலும் உள்ளே ஒரு நம்பிக்கை மெதுவா வேர் ஊன்ற ஆரம்பிச்சிருக்கு. அது கத்துற நம்பிக்கை இல்ல, அமைதியா நான் சரியான பாதையில் தான் இருக்கேன்னு சொல்ற ஒரு உறுதி. இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில நேரம் பற்றிய உணர்வே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கும். சில நாட்கள் ரொம்ப வேகமா போற மாதிரி தோணும். சில நாட்கள் நேரமே நிக்கிற மாதிரி இருக்கும். இது சோர்வோ அலட்சியமோ இல்ல, இது உங்க மனசு முக்கியமான விஷயங்களை மட்டும் கவனிக்க ஆரம்பிச்சதுக்கான அறிகுறி. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க எப்போவும் எதிர்காலத்தை நினைச்சு வாழ்றவர்கள். ஆனா இப்போ அந்த எதிர்காலம் பற்றிய யோசனை பயமா இல்ல, அது ஒரு பொறுப்பா தோண ஆரம்பிச்சிருக்கு. நான் எப்படி வாழணும் கேள்வி மெதுவா நான் எந்த மாதிரி மனிதனா இருக்கணும்னு மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றம் சத்தம் இல்லாம நடக்குது, வெளியில் யாருக்கும் தெரியாம, ஆனா உங்க உள்ளுக்குள்ள மிக ஆழமா. சில நேரம் உங்க மனசு ஒரு விஷயத்தை தெளிவா மறுக்க ஆரம்பிக்கும். முன்னாடி சமாதானப்படுத்தின இடத்துல இப்போ நீங்க அமைதியா விலகுவீங்க. அதுக்கு காரணம் கோபம் கிடையாது, அது உங்க சுயமரியாதை. இந்த நாட்கள்ல யாராவது உங்களை பற்றி தவறா புரிஞ்சுக்கிட்டா முன்னாடி போல விளக்கம் கொடுக்க மனசு வராது. புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்கட்டும்னு ஒரு நிலை உருவாகுது. அது அலட்சியம் கிடையாது, அது உங்க ஆற்றலை பாதுகாக்கிற ஒரு வழி. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க உங்க வாழ்க்கையை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய கட்டத்துல இருந்து மெதுவா வெளியே வரீங்க. அதனால்தான் இப்போ உங்க தேர்வுகள் ரொம்ப தனிப்பட்டதாக மாறிக்கிட்டு இருக்கு. யாரோட கருத்து, யாரோட எதிர்பார்ப்பு, சமூகத்தின் சட்டகம், இவையெல்லாம் இப்போ உங்க முடிவுகளை அதிகமா பாதிக்கல. உங்க உள்ளார்ந்த குரல் தான் வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்கு. அந்த குரல் மெதுவானது, ஆனா ஒருபோதும் பொய் சொல்லாதது. இப்போ உங்க வாழ்க்கை ஒரு ஆழமான அமைதிக்குள் நுழைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த அமைதி வெளியில் சிரிப்பா தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சமநிலை உருவாகுது. முன்னாடி உங்களை அவசரப்படுத்தின விஷயங்கள் இப்போ அவ்வளவு சக்தி இல்லாத மாதிரி தோணும். இது நடக்கலன்னா என்ன நீ கேக்குற மனநிலை வர ஆரம்பிக்கும். கும்பம் ராசிக்காரர்களே, இது தோல்வி ஏற்றுக்கொள்ற மனசு கிடையாது, இது வாழ்க்கையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச மனசு. சில விஷயங்கள் தாமதமா நடந்தாலும் அது உங்களுக்கு சரியான நேரத்துல தான் நடக்கும் என்ற நம்பிக்கை மெதுவா உருவாகுது. இந்த நாட்கள்ல நீங்க அதிகமா கவனிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க உடல், உங்க தூக்கம், உங்க உணவு, உங்க சுற்றுப்புறம். முன்னாடி அலட்சியமா விட்ட விஷயங்கள் இப்ப முக்கியமா தோணும். காரணம், உங்க உள்ளார்ந்த மாற்றம் வெளிப்புற வாழ்க்கையும் ஒழுங்குபடுத்த சொல்லுது. சில நேரம் ஒரு சின்ன வார்த்தை கூட உங்களுக்கு ஆழமா பதியும். அதே நேரம் பெரிய சத்தங்கள், தேவையில்லாத உரையாடல்கள் உங்களை சோர்வடைய வைக்கும். இதெல்லாம் உங்க உணர்ச்சிகள் அதிகமா நுட்பமா மாறிக்கிட்டு இருக்கு என்பதற்கான அறிகுறி. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க தனியா போற பாதையை தேர்வு பண்ணினாலும் அந்த பாதை தவறு இல்லைன்னு இப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ள தெரியும். முன்னாடி எல்லாரும் என்ன நினைப்பாங்க யோசிச்ச இடத்துல இப்போ நான் என்ன உணர்றேன் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாம் உடனே வராது. ஆனா ஒவ்வொரு நாளும் உங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா இலகுவாகும். தேவையில்லாத பாரங்கள் தானா கீழே விழும். உங்க வாழ்க்கை சத்தம் இல்லாம, ஆனா உறுதியான ஒரு புதிய திசையில நகர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில் உங்க மனசு ஒரு வகை முதிர்ச்சியை அடைந்த மாதிரி இருக்கும். முன்னாடி உடனடி பதில் தேவைப்பட்ட இடங்கள்ல இப்போ பொறுமை இயல்பா வந்திருக்கும். சில விஷயங்கள் நடக்காம போனாலும் அதுக்காக உங்க உள்ளே கலக்கம் வராது. இதுவும் கடந்து போகும் ஒரு அமைதியான நம்பிக்கை உருவாகி இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களே, இது அலட்சியத்தால் வர்ற அமைதி இல்ல, இது அனுபவத்தால் வந்த தெளிவு. வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் உடனடி விளக்கம் கொடுக்காது, ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த நாட்கள்ல உங்க பேச்சு குறையும், கவனம் அதிகரிக்கும். யாரோட பேசணும், எதுக்காக பேசணும் என்பதுல ஒரு தேர்வு வருது. முன்னாடி எல்லாருக்கும் கிடைத்த உங்க நேரம் இப்போ சிலருக்கு தான் கிடைக்கும். அதனால் சிலர் உங்களை தூரமா உணரலாம், ஆனா நீங்க உள்ளுக்குள்ள சும்மா சோர்வடைய மாட்டீங்க. ஏன்னா நீங்க உங்க உண்மையான இடத்துக்கு மெதுவா வந்துட்டு இருக்கீங்க. சில நேரம் தனியா இருக்கும்போது உங்க வாழ்க்கையை பின்பக்கம் இருந்து பார்த்த மாதிரி ஒரு உணர்வு வரும். எங்க ஆரம்பிச்சீங்க, என்ன எல்லாம் கடந்து வந்தீங்கன்னு நினைவு வரும். அந்த நினைவுகள் வருத்தமா இல்ல, அது ஒரு பெருமிதம் மாதிரி இருக்கும். இதையெல்லாம் கடந்து வந்திருக்கேன் சொல்லிக்கிற ஒரு அமைதியான சந்தோஷம். கும்ப ராசிக்காரர்களே, நீங்க இனிமேல் யாரோட வாழ்க்கையும் ஒப்பிட்டு உங்க வாழ்க்கையை அளவிடுற நிலையில இல்ல. உங்க பயணம் உங்களுக்கு மட்டுமே உரியது என்பதை ஏற்றுக்கிட்டுட்டீங்க.
அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் இப்போ உங்களுக்கு ஒரு வலிமையா மாறிக்கிட்டு இருக்கு. வெளியில் பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க உள்ளே ஒரு உறுதியான அடித்தளம் உருவாகி விட்டது. அந்த அடித்தளமே இனிமேல் உங்க வாழ்க்கையை தாங்கி நிற்கும். இந்த தருணத்துல உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு முழுமை அடைந்த மாதிரி உணர்வு தர ஆரம்பிச்சிருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிடுச்சுன்னு இல்ல, ஆனா எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேவைன்னு நினைக்கிற அவசரமும் இனிமேல் இல்ல. எனக்கு இப்போ தெரிஞ்ச அளவு போதும்னு மனசு சொல்லும். கும்பம் ராசிக்காரர்களே, இது தளர்ச்சி கிடையாது, இது ஆழமான நம்பிக்கை. வாழ்க்கை தன்னை தானே வெளிப்படுத்தும் போது அதை கட்டாயப்படுத்தாம ஏற்றுக்கொள்ளும் மனநிலை. இந்த நாட்கள்ல நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு நிறைவு உணர ஆரம்பிப்பீங்க. ஒரு அமைதியான காலை, தேவையில்லாத உரையாடல் இல்லாத ஒரு நாள், மனசுக்கு பிடிச்ச ஒரு தனிமை, இவையெல்லாம் முன்னாடி சாதாரணமா இருந்தாலும் இப்போ அர்த்தம் உள்ளதா தோணும். நீங்க யாராக மாறினீங்கன்னு விளக்க வேண்டிய தேவை இனிமேல் இல்ல. உங்க செயல்களே, உங்க மனமே அதை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. சிலர் உங்க அருகில் தொடருவாங்க, சிலர் தானா விலகுவாங்க. அதை பற்றி நீங்க இனிமேல் அதிகமா யோசிக்க மாட்டீங்க. காரணம் உங்களுக்கு தெரியும். எது இருக்கணுமோ அது இருக்கும், எது போகணுமோ அது போய் தான் ஆகும். கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க இப்ப யாருக்காகவும் இல்ல, எதற்காகவும் இல்ல, உங்க உண்மைக்காக வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த உண்மை வெளியில் சத்தமா இல்ல, விளம்பரமா இல்ல. அது அமைதியானது, ஆனா அசைக்க முடியாதது. உங்க வாழ்க்கை இனிமேல் வெளிச்சம் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்ல, நீங்களே வெளிச்சமா மாற ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ உங்க உள்ளே ஒரு விசித்திரமான தெளிவு நிலைபெற ஆரம்பிச்சிருக்கும். அது சந்தோஷமா இருக்கணும், சோகமா இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தாத ஒரு மனநிலை. என்ன வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும் என்ற அமைதி. கும்ப ராசிக்காரர்களே, நீங்க எப்பவும் வேற மாதிரி யோசிக்கிறவர்கள். ஆனா இப்போ அந்த வேறுபாடு உங்களை தனிமைப்படுத்தல, அது உங்களை உறுதியாக நிறுத்துது. முன்னாடி என் வாழ்க்கை இப்படி ஏன் போகுதுன்னு கேட்ட இடத்துல இப்போ இது என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த கேள்விதான் உங்களை பலமாக மாற்றுது. இந்த நாட்கள்ல எதிர்பார்ப்புகள் குறையும், ஆனா நம்பிக்கை குறையாது. யாராவது ஏமாற்றினாலும் அது உங்களை உடைக்காது. காரணம், உங்க சுயமதிப்பு இனிமேல் பிறரின் செயல்கள் மேல் சார்ந்திருக்கல. நீங்க உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சில நேரம் வாழ்க்கை ஒரு வட்டத்தை முடிச்ச மாதிரி தோணும். சில கதைகள் முழுமையடையும், சில உறவுகள் மனசுக்குள்ள அமைதியா முடிவுக்கு வரும். அதில் கோபமும் இல்லை, குற்றச்சாட்டும் இல்லை, இவ்வளவு போதும்னு சொல்ற ஒரு அமைதி மட்டும். கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க இப்போ வாழ்க்கையை வெல்ல முயற்சி பண்ணல, வாழ்க்கையோட இணைந்து நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுதான் உங்க உண்மையான வெற்றி. அந்த வெற்றி வெளியில் கைதட்டலா இருக்க வேண்டியதில்லை. அது இரவு அமைதியில உங்களுக்கு கிடைக்கிற நிம்மதியா இருந்தாலே போதும். இந்த கட்டத்துல உங்க மனசு தன்னைத்தானே நம்ப ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி யாராவது சொல்லுற ஆலோசனை, கருத்து, தீர்ப்பு இதெல்லாம் உங்க மனசை ஆட்டி படைத்த காலம் இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த சத்தங்கள் மெதுவா குறைந்து உங்க உள்ளார்ந்த குரல் தான் தெளிவா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. கும்பம் ராசிக்காரர்களே, அந்த குரல் ரொம்ப மென்மையானது. அது கட்டளை போடாது, பயமுறுத்தாது. ஆனா ஒரு முறை அதை கேட்டுட்டீங்கன்னா அதுக்கு எதிராக நடக்க மனசு வராது. இந்த நாட்கள்ல நீங்க சில விஷயங்களை விட்டுட்டீங்கன்னு தோணலாம். சில உறவுகள், சில ஆசைகள், சில கனவுகள். ஆனா உண்மையில நீங்க எதையும் இழக்கல. உங்களுக்கு பொருந்தாததை மட்டும் கீழே வச்சிருக்கீங்க. அதனால்தான் இப்போ மனசு லேசா சுத்தமா உணருது. சில நேரம் எந்த காரணமும் இல்லாம ஒரு அமைதி மனசுக்குள்ள பரவும். அது சந்தோஷமா இருக்கலாம், இல்ல வெறுமையா தோணலாம். ஆனா அந்த வெறுமை பயமுறுத்தாது. காரணம், அந்த இடத்துல இனிமேல் தேவையில்லாத எதுவும் இல்ல. உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு புதிய ஒழுங்குக்குள் நுழையுது. வெளியில் எல்லாமே அதே மாதிரி தெரிந்தாலும் உங்க உள்ளே ஒரு முக்கியமான முடிவு ஏற்கனவே எடுத்துட்டீங்க. அந்த முடிவு வார்த்தைகள்ல சொல்ல முடியாதது. ஆனா அதை நீங்க தினமும் உங்க நடையில, உங்க மனத்துல, உங்க தேர்வுகள்ல காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. கும்பம் ராசிக்காரர்களே, இது முடிவு கிடையாது. இது உங்க வாழ்க்கையோட ஒரு ஆழமான புரிதல். நீங்க இனிமேல் தேடி ஓட வேண்டிய நிலையில இல்ல. உங்களுக்கு தேவையானவை, உங்களுக்கு உரியவை சரியான நேரத்துல தானா வந்து சேரும் என்ற ஒரு உறுதி உங்க உள்ளே அமைதியா நிலை பெற்றிருக்கு. இந்த நிலையில் உங்க மனசு வாழ்க்கையை ஒரு போராட்டமா பார்க்கறதையே நிறுத்த ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஏதாவது நிரூபிக்கணும், யாருக்காவது நிரூபிக்கணும், எதையாவது அடையணும்னு ஒரு உள் அழுத்தம் இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த அழுத்தம் மெதுவா கரைந்து நான் இருக்கிறதே போதும்னு சொல்லும் ஒரு அமைதி உருவாகுது. கும்பம் ராசிக்காரர்களே, இது சோம்பேறித்தனம் கிடையாது. இது உங்க இருப்பை நீங்களே மதிக்க ஆரம்பிச்சதுக்கான அறிகுறி. இந்த நாட்கள்ல நீங்க சில விஷயங்களை தானா செய்ய ஆரம்பிப்பீங்க. யாராவது சொன்னதுக்காக இல்ல, பாராட்டுக்காக இல்ல, பயத்துக்காக இல்ல, மனசு சொல்றதால. அந்த செய்கைகள்ல ஒரு தனி திருப்தி இருக்கும். அது பெரிய விஷயமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு முடிவு எடுக்கிற விதம், ஒரு விஷயத்த மறுக்கிற தைரியம், ஒரு நாளை அமைதியா கடத்துற தேர்வு, இவையெல்லாம் உங்க வளர்ச்சியை காட்டும். சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிக்கிற மாதிரி தோணும். பழைய சூழ்நிலைகள், பழைய மனிதர்கள், பழைய உணர்வுகள் திரும்ப வர்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ நீங்க அதே மனிதர் கிடையாது. அதனால் அந்த சோதனைகள் உங்களை இழுக்காது. அவை உங்களுக்கு
நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கன்னு காட்டும் கண்ணாடி மாதிரிதான். கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க இனிமேல் பதில் சொல்லாத விஷயங்களே அதிகமா இருக்கும். அது பயத்தால இல்ல, அது தெளிவால. எல்லா கதவுக்கும் தட்டணும்னு அவசியம் இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கு. சில கதவுகள் மூடியே இருக்கணும், சில பாதைகள் உங்களுக்காக இல்ல. இந்த உணர்வு உங்களை சுருக்கல, அது உங்களை விரிவாக்குது. உங்க வாழ்க்கை இப்ப சத்தம் இல்லாம ஆனா உறுதியான ஒரு ஓட்டத்துல போய்கிட்டு இருக்கு. அந்த ஓட்டம் வேகமா இல்ல, ஆனா திசை சரியா இருக்குது. இந்த தருணத்துல உங்க மனசு ஒரு ஆழமான சுய மரியாதையோட நின்று பேச ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி இத விட்டுட்டா என்ன ஆகும் பயந்த விஷயங்களை இப்போ இத புடிச்சுக்கிட்டா நான் என்ன இழக்க போறேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த கேள்விதான் உங்களை உள்ளுக்குள்ள இருந்து மாற்றுது. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க எப்பவும் புத்திசாலித்தனமா யோசிக்கிறவர்கள். ஆனா இப்போ அந்த புத்திசாலித்தனத்தோட சேர்ந்து ஒரு உணர்ச்சி சமநிலையும் வந்திருக்கு. அதனால்தான் நீங்க இனிமேல் எந்த விஷயத்தையும் தீவிரமா பிடிச்சுக்க மாட்டீங்க. அதே நேரம் அலட்சியமாவும் தள்ளி வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் இடம் கொடுத்து மீதி எல்லாத்தையும் அமைதியா விட்டுற பழக்கம் உருவாகுது. சில நேரம் நீங்க உங்களை பார்த்தே ஆச்சரியப்படுவீங்க. நான் இப்படி யோசிப்பேனா? முன்னாடி உடனே பதில் சொல்லிய இடத்துல இப்போ அமைதியா சிரிச்சுட்டு விட்டுடுவீங்க. முன்னாடி வலிச்ச வார்த்தைகள் இப்போ உங்களை தொடவே மாட்டாங்க. காரணம், நீங்க அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுக்கற அதிகாரத்தையே திரும்ப எடுத்துக்கிட்டீங்க. இந்த நாட்கள்ல வாழ்க்கை உங்களுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி தோணும். ஒவ்வொரு சம்பவமும், ஒவ்வொரு மனமும், ஒவ்வொரு விலகலும் ஒரு பாடமா தெரியும். அந்த பாடங்கள் இனிமேல் வலியோட கற்றுக் கொடுக்கப்படல, அவை தெளிவோட புரிய வைக்கப்படுது. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க இனிமேல் யாரோட வாழ்க்கையிலும் விருந்தினராக இல்ல. உங்க வாழ்க்கையோட உரிமையாளர் நீங்கள்தான். அந்த உணர்வு உங்க நடையில, உங்க பார்வையில, உங்க மனத்தில கூட தெரிஞ்சிடும். உங்க வாழ்க்கை இப்போ வெளியில் பெரிய மாற்றம் காட்டாமலே உள்ளுக்குள்ள ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கை ஒரு ஆழமான நம்பிக்கைக்குள் முழுக ஆரம்பிச்சிருக்கும். அந்த நம்பிக்கை யார் மேலேயும் இல்ல, எந்த சூழ்நிலையுமே இல்ல. அது நீங்கள் மேல இருக்கிற நம்பிக்கை. முன்னாடி இது சரியா, நான் இதை செய்யலாமா மனசு இருபக்கம் இழுக்கப்பட்ட இடத்துல இப்போ ஒரு அமைதியான உறுதி இருக்கும். நான் எடுத்த முடிவு எனக்கு சரின்னு சொல்லும் ஒரு உள்நிலை. கும்ப ராசிக்காரர்களே, இந்த உறுதி திமிரா மாறல, அது உங்க உள்ளார்ந்த வலிமையா மாறுது. இந்த நாட்கள்ல நீங்க யாரையும் மாற்ற முயற்சி பண்ண மாட்டீங்க, யாரையும் காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தங்களோட பாதையில தான் நடக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கு. அதே நேரம் உங்களை மாற்ற முயற்சி பண்ற யாருக்கும் இனிமேல் இடம் கொடுக்க மனசு வராது. அது கடுமை கிடையாது, அது உங்க எல்லை. சில நேரம் வாழ்க்கை எளிமையா மாற ஆரம்பிக்கும். தேவையில்லாத விஷயங்கள் தானா விலகும். தேவையானவை மட்டும் அமைதியா அருகில் இருக்கும். அந்த எளிமையில நீங்க ஒரு பெரிய சுகத்தை உணருவீங்க. இதுவே போதும் சொல்லும் மனநிலை. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க இனிமேல் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணல, வாழ்க்கையோட ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுதான் உங்க உள்ளார்ந்த வெற்றி. இந்த பயணம் வெளியில் பெரிசா தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க உள்ளே ஒரு விஷயம் தெளிவா தெரியும். நீங்க இனிமேல் உங்க உண்மையிலிருந்து தப்பி ஓட மாட்டீங்க. நீங்க யார், எதுக்காக இங்க இருக்கிறீங்கன்னு முழுசா புரியாம இருந்தாலும் நான் என் பாதையில் தான் நடக்கிறேன்னு சொல்லும் ஒரு அமைதி உங்க மனசுக்குள்ள உறுதியா பிடிச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில உங்க வாழ்க்கை ஒரு அமைதியான நம்பிக்கையோட நகர ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி எதிர்காலம் பற்றி யோசிச்சாலே ஒரு பதற்றம் இருந்திருக்கலாம். இப்போ அந்த பதற்றம் இல்ல. எதிர்காலம் முழுசா தெரியலன்னாலும் அது பயமா தோணல. நான் சமாளிச்சுக்குவேன்னு உள்ளுக்குள்ள ஒரு உறுதி இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களே, இந்த உறுதி அனுபவத்திலிருந்து வந்தது. விழுந்ததும் எழுந்ததும் ஏமாந்ததும் புரிஞ்சுக்கிட்டதும் இதெல்லாம் சேர்ந்து உருவான வலிமை எது. இந்த நாட்கள்ல நீங்க வாழ்க்கையை கொஞ்சம் மெதுவா அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடி கவனிக்காத சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ மனசுக்கு நிறைவு தரும். ஒரு அமைதியான மாலை, ஒரு நேர்மையான உரையாடல், யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லாத ஒரு நாள், இவையெல்லாம் உங்களுக்கு பெருசா தோணும். சில நேரம் நீங்க உங்க பழைய வாழ்க்கையை நினைச்சு சிரிப்பீங்க. அப்போ இவ்வளவு கவலைப்பட்டேனா? அந்த சிரிப்பு ஏளனம் கிடையாது, அது புரிதல். அந்த புரிதல் தான் உங்களை இப்போ இலகுவா நடக்க வைக்குது. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க இனிமேல் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அர்த்தம் தேட மாட்டீங்க. சில விஷயங்கள் அப்படியே இருக்கட்டும் என்று விட்டுற தைரியம் வந்துட்டு இருக்கு. அதே நேரம் உண்மையில முக்கியமான விஷயங்களை மட்டும் ஆழமா உணர ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த சமநிலை தான் உங்க வாழ்க்கையை இப்போ அழகா மாற்றுது. வெளியில் பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க உள்ளே ஒரு விஷயம் உறுதியா தெரியும். நீங்க இனிமேல் உங்க வாழ்க்கையோட ஓட்டத்துக்கு எதிரியா இல்ல, அதோட இணைந்த பயணியா மாறிட்டீங்க. இப்போ உங்க மனசு ஒரு அமைதியான தைரியத்தோட நிற்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த தைரியம் கத்துறதில்ல, சவால் விடுறதும் இல்ல. என்ன வந்தாலும் நான் என்னை இழக்க மாட்டேன்னு சொல்லும் ஒரு ஆழமான உறுதி.
கும்பம் ராசிக்காரர்களே, முன்னாடி சில சூழ்நிலைகள் உங்களை உங்க மதிப்பை மறக்க வச்சிருக்கலாம். ஆனா இப்போ அப்படியெல்லாம் நடக்காது. யாராவது உங்களை சிறியவரா உணர வச்சா அதுக்கு எதிராக சண்டை போட வேண்டிய அவசியம் கூட உங்களுக்கு தோணாது. ஏன்னா உங்க மதிப்பு யாரோட கருத்தாலும் தீர்மானிக்கப்படுறது இல்லைன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுட்டீங்க. இந்த நாட்கள்ல நீங்க சில விஷயங்களை தானா நிறுத்திடுவீங்க. பழைய உரையாடல்கள், முடிவில்லாத விளக்கங்கள், தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம் அமைதியா உங்க வாழ்க்கையிலிருந்து விலகும். அதுக்கு பதிலா ஒரு சுத்தமான இடம் உருவாகுது. அந்த இடத்துலதான் உங்க உண்மையான எண்ணங்கள், ஆசைகள், விருப்பங்கள் சுதந்திரமா சுவாசிக்க ஆரம்பிக்கும். கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க இனிமேல் வாழ்க்கைய சரியா போகணும்னு கட்டாயப்படுத்த மாட்டீங்க. அது போகிற விதத்துல நீங்க நீங்களா இருக்கணும்னு மட்டும் கவனிப்பீங்க. அந்த ஒரு விஷயம் சரியா இருந்தாலே மீதியெல்லாம் தானா சரியாகும் என்ற நம்பிக்கை உங்க உள்ளே உறுதியாகிவிட்டது. சில நேரம் இந்த அமைதி உங்களை ஆச்சரியப்படுத்தும். முன்னாடி கலங்கிய இடத்துல இப்போ அமைதி, முன்னாடி பயந்த இடத்துல இப்போ ஏற்றுக்கொள்ளுதல். இது மாயம் கிடையாது, இது உங்க வளர்ச்சி. உங்க வாழ்க்கை இப்போ சத்தம் இல்லாம ஆனா மிகவும் தெளிவான ஒரு திசையில நகர்ந்து கொண்டிருக்குது. இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கை ஒரு ஆழமான நம்பிக்கையோட நிலை பெற ஆரம்பிச்சிருக்கோம். எதுவுமே அவசரமா தேவைப்படுற மாதிரி தோணாது. முன்னாடி இப்போவே இது அடையணும், இப்போவே இது நடக்கணும், இன்னும் இருந்த அவசரம் இப்போ இல்ல, அதுக்கு பதிலா சரியான நேரத்துல இது நடக்கும்னு சொல்லும் ஒரு அமைதியான பொறுமை வந்துட்டு இருக்கு. கும்ப ராசிக்காரர்களே, இந்த பொறுமை காத்திருப்பு கிடையாது, இது வாழ்க்கையை நம்புற மனநிலை. இந்த நாட்கள்ல நீங்க சில விஷயங்களை நடக்க விட ஆரம்பிங்க. கட்டுப்படுத்தணும், மாற்றணும், திருத்தணும்னு நினைக்காம அப்படியே இருக்கட்டும்னு விடுற தைரியம். அதுல தோல்வி உணர்வு இல்ல, அதுல ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கு. சில நேரம் உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். எந்த முடிவும் எடுக்காம இருந்தாலே சரியான முடிவு போல தோணும். ஏன்னா எல்லா விஷயங்களுக்கும் உடனடி பதில் தேவையில்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கு. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க இனிமேல் வாழ்க்கையை எதிர்த்து நிற்க மாட்டீங்க, அதோட சேர்ந்து நகர ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால்தான் இப்போ உங்க மனசு சும்மா லேசா இருக்கு. சில பழைய பயங்கள் இன்னும் மனசுக்குள்ள தோணலாம், ஆனா அவ உங்களை ஆட்டி படைக்காது. இது பழையதுன்னு சொல்லிட்டு அதை நீங்க தாண்டி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்க உள்ளே ஒரு உறுதி உருவாகி இருக்கு. இந்த நிலை வெளியில் பெரிய சத்தமா தெரியாது, யாரும் கைத்தட்ட மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் தெரியும், நீங்க இனிமேல் உங்க வாழ்க்கையோட ஓட்டத்துக்கு எதிரியா இல்ல. நீங்க அதோட சேர்ந்து அமைதியா நம்பிக்கையோட நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த தருணத்துல உங்க மனசு வாழ்க்கைய ஒரு நதி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். அதை தடுக்கணும்னு இல்ல, வேகத்தை அதிகப்படுத்தணும்னு இல்ல, அதோட ஓட்டத்தை கவனிக்கணும், அதுல மிதக்கணும்னு மட்டும். முன்னாடி ஏதாவது தவறி போயிடுச்சோ, வாய்ப்பு கைவிட்டுச்சோன்னு நினைச்சு கவலைப்பட்ட இடத்துல இப்போ அது அப்போ தேவையில்லைன்னு ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வந்துட்டு இருக்கு. கும்பம் ராசிக்காரர்களே, இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தோல்வியால வரல, அது தெளிவால வருது. வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுக்கலன்னாலும் தேவையானதை மட்டும் சரியான நேரத்துல தரும் என்ற நம்பிக்கை உங்க உள்ளே ஆழமா வேரூன்றிடுச்சு. இந்த நாட்கள்ல நீங்க அதிகமா பேசாம இருக்கலாம், ஆனா உங்க உள்ளே உரையாடல் தெளிவா நடக்குது. என்ன வேண்டும், என்ன வேண்டாம், எதை விட்டுடலாம், எதை காப்பாத்தணும், இதெல்லாம் உங்க மனசு சத்தம் இல்லாம தீர்மானிக்க ஆரம்பிச்சிருக்கு. சில நேரம் நீங்க முன்பை விட எளிமையா வாழ்ற மாதிரி தோணும். குறைவான விருப்பங்கள், குறைவான எதிர்பார்ப்புகள், ஆனா அதிகமான நிம்மதி. அந்த நிம்மதி தான் இப்போ உங்க வாழ்க்கையில பெரிய செல்வமா மாறிக்கிட்டு இருக்கு. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க இனிமேல் யாரையும் ஈர்க்க முயற்சி பண்ணல. உங்க உண்மையான நிலை தானா சிலரை அருகில் கொண்டு வரும், சிலரை தானா தள்ளி வைக்கும். அதையும் நீங்க அமைதியா ஏற்றுக்கிட்டுட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க இப்போ நடக்கிற இந்த பாதை யாருக்காகவும் இல்ல, எதற்காகவும் இல்ல, அது முழுசா உங்களுக்கானது. அந்த உணர்வு தான் இப்போ உங்களை உள்ளுக்குள்ள இருந்து மிகப்பெரிய அளவுக்கு உறுதியாக்கி விட்டுருக்கு. இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கை ஒரு ஆழமான நிறைவு உணர்வுக்குள் நுழைய ஆரம்பிச்சிருக்கும். எல்லாம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு இல்ல, ஆனா என்னிடம் இல்லாததால நான் குறையவில்லைன்னு உணர்ச்சி வந்திருக்கும். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். முன்னாடி உங்க மதிப்பை சாதனை, உறவு, அங்கீகாரம் இதெல்லாம் தீர்மானிச்ச மாதிரி இருந்திருக்கும். இப்போ அந்த அளவுகோல்கள்ல மெதுவா கறந்து நான் தான் சொல்லும் ஒரு நிலை உருவாகுது. கும்பம் ராசிக்காரர்களே, இந்த நிலை எல்லாருக்கும் வராது. இது நிறைய அனுபவங்களுக்கு பிறகே வரும். தோல்வி, ஏமாற்றம், தனிமை, புரியாத தருணங்கள் இதையெல்லாம் கடந்து வந்தவனுக்கு தான் இந்த அமைதி கிடைக்கும். இந்த நாட்கள்ல நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலும் அதுல வருத்தம் அதிகமா இருக்காது. அப்படித்தான் இருக்கணும் புரிதல் இருக்கும். சில விஷயங்கள் நடந்ததாலதான் நீங்க இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்கீங்கன்னு மனசு ஏற்றுக்கொள்ளும். அதனால்தான் இனிமேல் வாழ்க்கை உங்களை அசைக்க கஷ்டப்படும். சந்தோஷம் வந்தாலும் சரி, சோகம் வந்தாலும் சரி, இரண்டையும் நீங்க ஒரே மனநிலையோட சந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கும்பம் ராசிக்காரர்களே, இது உங்க வாழ்க்கையோட ஒரு உச்சம் கிடையாது, ஆனா இது ஒரு உறுதியான அடித்தளம். இதுக்கு மேல எது வந்தாலும் அது உங்களை முறிக்காது.
காரணம், நீங்க இப்ப வெளியில எதையோ பிடிச்சு நிற்கல, உங்களையே அடிப்படையா கொண்டு நிற்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த ஒரு விஷயம் போதும். வாழ்க்கை எப்படி போனாலும் நீங்க இனிமேல் உங்களை இழக்க மாட்டீங்க. இந்த அமைதியே உங்க உண்மையான செல்வம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.